கவிதா, சமையல் ஆரம்பிச்சிட்டிங்களா? அத்தை, இப்போ ஆரம்பிச்சிட்டோம் அத்தை. அதான் என்ன குழம்பு வைக்கலான்னு கேட்டு போகலான்னு வந்தேன். வஞ்சிர மீன் வாங்கி வச்சிருக்கம்மா, அதை குழம்பு வச்சுட்டு வறுத்துரு. அது மட்டும் இல்லை, எல்லாம் ஆட்டுக்கறியாக பார்த்து எடுத்துன்னு வர சொல்லியிருக்கேன். அதை எடுத்துன்னு வந்து கொடுப்பான் மணி, அதை வாங்கி செஞ்சு வச்சிருண்ணே. சரிங்க அத்தை. அப்புறம் சூப்பு வச்சு கொடுத்துருமா பிள்ளைங்களுக்கெல்லாம். சரிங்க அத்தை. அத்தை, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம தோட்டத்து வீட்டை மணிக்கு கொடுக்க சொல்லியிருக்காளாம் நிலா. பாருங்க அத்தை, இந்த யோசனை நம்மளுக்கு கூட வரல. நிலாக்கு எவ்வளோ பெரிய மனசுல அத்தை. ஆமாம்மா, நிஜமாவே நிலா நல்ல பொண்ணு தான். நம்மளுக்கு கூட இந்த யோசனை வரல. இத்தனை நாளாக அந்த தோட்டத்தில் யாருமே இல்லாமல் அந்த வீடே அனாதையாக கிடந்தது. நான் காலையில் போய் பார்த்தேன், எம்பிட்டு சுத்தமாக சாணி தெளித்து வாசலெல்லாம் கோலம் போட்டு வச்சிருக்கு தெரியுமா? வள்ளி அவ்வளோ அழகாக பண்ணி வச்சிருக்கா வீட்டை. ஆமாம் அத்தை, நாளன்னைக்கு பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கவிதா, அதுக்கு பெயிண்ட் அடித்து ஒரு வருஷம்தான் ஆகுது. இப்போ பெயிண்டெல்லாம் அடிக்க வேணான்னு சொல்லு. நான் ஏன் சொல்கிறேன்னா, திடீர்னு மழை பெய்யுதுமா. இந்த நேரத்தில் பெயிண்டெல்லாம் அடித்தா வேஸ்ட் ஆகிடும். அதாத்த நானும் உங்கள் பிள்ளைகிட்ட சொன்னேன். அவரும் கேட்டுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டாரு. சாயந்தரம் நானும் தோட்டத்துக்கு போகலான்னு இருக்கேன். அந்த வீடு எப்படி இருக்குன்னு என் கண்ணால் நான் பார்க்க வேணாவா? நீங்கள் சொல்லும் போதே எனக்கு ஆசையாக இருக்குது பார்க்கணுன்னு. அதுக்கு என்னம்மா, சாயந்தரம் வா என் கூட, நானும் வரேன். வீட்டுக்குள்ளே எப்படி வச்சுருக்கான்னு போய் பார்ப்போம். அந்த தோட்டத்து வீட்டில் ஆளுங்களை பார்த்தே வருஷ கணக்காகுது. போய் பார்க்கலாமே. சரிங்க அத்தை, போய் பார்க்கலாம். சரிம்மா, உன்னோட வேலை செய்ய யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அடுப்பாங்கரையில்? அத்தை, நான், காதம்பரி, நிலா, அப்புறம் ராஜியோட மருமக இருக்காங்கல்ல, கடைசி மருமக இருக்காளே, அவள் பேர் கூட அறிவு. அறிவழகி. நாங்களாம் தான் அத்தை செய்கிறோம். இந்த அறிவு புள்ள நல்லா வேலை செய்யுதுமா. மீதி இருக்கிற ரெண்டும் சோம்பேறிங்க போல. அவங்க அத்தைக்கு பின்னாடி ஜால்ரா அடிச்சுக்கிட்டே திரியிறாளுங்க. ஆமாம் அத்தை, அந்த பிள்ளை கொஞ்சம் நல்லா வேலை செய்யுது. மீதி 2 பேர் கிச்சனுக்கு வராங்கன்னா காஃபி கேட்குறதுக்கும் சாப்பாடு கேட்குறதுக்கும் தான் வராங்க. சின்னவளாச்சு பரவாயில்ல. அந்த மூத்த மருமக இருக்காளே, அவள் கிச்சன் பக்கமே வர்றதில்ல அத்தை. அவங்க வீட்டில் எப்படி இருப்பாளோ யாருக்கு தெரியும். அறிவு இருக்கால, அவன் மட்டும்தாம்மா அவங்க மாமியார் கூட இருக்கா. மீதி 2 பிள்ளையும் தனி கொடுத்தோம்ல இருக்குங்க. அப்படியா அத்தை? ஆமாம்மா, மீதி 2 பேரும் கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தோன்னு போயிட்டாங்க. ஆனால் இந்த பிள்ளை தான் தனி கொடுத்தோன்னா வேணாம், நம்ம அத்தை கூடவே இருக்கலான்னு இருக்குதான். ஆனால் அவங்க மாமியாருக்கு என்னவோ அறிவை கண்டாதான் பிடிக்க மாட்டேங்குது. ஆமாம் அத்தை, அவளை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருக்காங்க. சரி விடு, போக போக அவளும் புரிஞ்சுப்பா மருமகளை. அத்தை, வாப்பா வாப்பா பாண்டியன், உக்காருப்பா. இருக்கட்டும் அத்தை, பரவாயில்ல. நீங்க எப்படி இருக்கீங்க? மாமா எப்படி இருக்காரு? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் பாண்டியன். உங்க வீட்டம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. பிள்ளைங்க வந்து இத்தனை நாள் ஆகுது, நீங்க இப்பதான் வரீங்க. கொஞ்சம் வேலையா இருந்தது அத்தை, அதான் கொஞ்சம் லேட்டு. சரிப்பா, வந்து உட்காரு, காப்பி போட்டு எடுத்துன்னு வர சொல்றேன். கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்து அப்புறமா காஃபி குடிக்கிறேன் அத்தை. ஆமா, பசங்கெல்லாம் எங்க? உன் பிள்ளைங்க எல்லாரும் உன் தங்கச்சி ரூம்ல இருக்காங்கப்பா. அப்படியா? சரி சரி, நான் போய் என் தங்கச்சியை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறமா வந்து காஃபி குடிக்கிறேன். கவிதா, பிள்ளைக்கு அவங்க தங்கச்சி ரூமை கொண்டு போய் காமிமா. சரிங்க அத்தை. அண்ணே வாங்கண்ணே. எல்லாரும் வந்து வருஷ கணக்காகுது. இப்போ எல்லாரும் வந்திருக்காங்க. எனக்கு மனசே ரொம்ப நிம்மதியா இருக்கு. உங்களுக்குள்ளவே ஒத்துமை இல்லைன்னா நான் என்னதான் பண்றது? அருண், விக்னேஷ் 2 பேரும் சேர்ந்து தான் தங்கச்சிங்களை நல்லா பார்த்துக்கணும். உங்களுக்குள்ளே சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அத்தை, நாங்களாம் ஏதோ பண்ணல அத்தை. இவ தான் தேவையில்லாம வார்த்தை விட்டா. நீ பேசுனது கரெக்டா? அப்ப நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? கொஞ்சம் எல்லாருமே அமைதியா இருங்க, நான் சொல்றது கேளுங்க. எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஊதி ஊதி பெருசாக்கிட்டு இருக்காதீங்க. ராஜி, அண்ணே வாண்ணே, உள்ள வா. வாங்க மாமா, வந்து உட்காருங்க வாங்க. டாடி நல்லா இருக்கியா பூஜா? நல்லா இருக்கேன் டாடி, வந்து உட்காருங்க டாடி. அப்பா நல்லா இருக்கீங்களா? சித்தப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க 2 பேரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்ப்பா. அண்ணே, இந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சொன்னேன், அதிசயமா வந்துட்டு இருக்கேன். நானும் வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன். ரொம்ப முக்கியமான விஷயமா, அதனாலதான் நானே வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே.
எப்போ கூப்பிட்டாலும் நான் வரலன்னு சொல்லுவேன். இப்போ நீ வந்திருக்கல்ல, சந்தோஷமா இருக்கு. நான் வராததுக்கு பல காரணம் இருக்கு தங்கச்சி. ஆனா இப்ப நான் வந்துதான் ஆகணும்னு கட்டாயம், அதனாலதான் வந்தேன். ஆமா, நான் வரும்போது இவங்களை திட்டிட்டு இருந்தியே, என்னாச்சு? அதை ஏன்னா கேட்குற? பூஜா, அருண், விக்னேஷ் 3 பேரும் செம்ம சண்டை போட்டுக்கிறாங்க. தொட்டதுக்கெல்லாம் சண்டை. என்னால் சமாதானப்படுத்தவே முடியலண்ணே. அவங்க அங்கிருந்தே அப்படிதானம்மா, திருத்த முடியாதவங்களெல்லாம். 2 நாள் ஐஷு வேற மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருந்தாளா, அவளை சமாதானப்படுத்திட்டு இருந்தேன். இன்னைக்கு பார்த்தா பூஜா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கா. யார்கிட்ட என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணே. எது சொன்னாலும் இந்த பசங்க தப்பா நினைச்சிட்டு மூஞ்சி தூக்கி வச்சுக்குதுங்க. ஏமா என்னாச்சு? 2 நாளா என் ஆயுஷு உம்முன்னு இருந்தா. அது ஒன்றும் இல்லைண்ணே, உனக்கே தெரியும் ஐஷு அர்ஜுன் மேலே எவ்வளோ உயிராக இருக்கான்னு. இவ என்னமோ உயிராக தான் இருக்கா, ஆனால் அர்ஜுனுக்கு அந்த ஆசை இருக்குதா இல்லையான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் ராகவனோட பொண்ணு நிலா இருக்கா பாருங்க, அவகிட்ட தான் அர்ஜுன் ரொம்ப க்ளோஸாக பழகுறான்ட்டு இவ ஒரே கவலைப்பட்டு மூஞ்சி தூக்கி வச்சுருந்தா 2 நாளாக. அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் பேசி கொஞ்சம் எடுத்து சொல்லி எல்லாத்தையும் புரிய வச்சேன். மறுபடியும் காலையில் பார்த்தா ஐஷு போய் பேசினா அர்ஜுன் பேச மாட்டேங்கிறானா, என்னன்னே தெரியலண்ணே. எப்படியாச்சும் ஐஷு அர்ஜுனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு இருக்கிற சொத்தெல்லாம் ஆட்டையை போடலான்னு நினச்சா அதுவும் ஒன்றும் முடியல. சரி, இவனுங்களுக்காச்சும் நிலாவை கட்டி கொடுக்கலான்னு நினச்சா அர்ஜுனும் நிலாவும் பேசிகிட்டு இருக்காங்கண்ணே. அது வேற எனக்கு ஒரு பக்கம் பயமாக இருக்கு. என்னம்மா சொல்ற? அப்ப அர்ஜுனும் நிலாவும் காதலிக்கிறாங்களா என்ன? மாமா, என்னம்மா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அர்ஜுன் நிலாவை தான் லவ் பண்ணல மாமா. நிலா கூட பேசிட்டு இருக்காரு, அது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். மற்றபடி அர்ஜுன் மனசில் நான் தான் இருக்கேன், அவர் வெளியில் காமிச்சிக்க மாட்டாரு. இருந்தா சந்தோஷம்தாம்மா, இருந்தா சந்தோஷம்தான். அந்த நிலா கிட்ட அர்ஜுன் பேசிட்டு இருக்கான்னு சொல்றியே, அதுதான் எனக்கு கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படிலாம் இல்லை மாமா, என் அர்ஜுன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். அவனுக்கே தெரியும், சின்ன வயசுலேருந்து எனக்கு தான் அர்ஜுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. அவன் தப்பாலாம் பேச மாட்டான். நிலா ஒரு ஃப்ரெண்டாக நினச்சி தான் பேசுகிறான். ஆனால் எனக்கு பிடிக்கல அவகிட்ட பேசுறது, அதனால தான் கோவப்படுறேன், வேற எதுவும் இல்லை மாமா. உனக்கு என்ன பூஜா, நீ ஏன் காலையில இருந்து ஒரு மாதிரியா இருக்கியா? டாடி, நேற்று தானே நான் கால் பண்ணி உங்களுக்கு சொன்னேன் எனக்கு நிரஞ்சனை பிடிச்சிருக்குன்னு. எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது டாடி. ஆனால் அவர் அர்ஜுனோட அக்கா கிட்ட தான் க்ளோஸாக பழகுறாரு. பாருண்ணே, எப்படி பண்ணுதுங்க பாரு இந்த பசங்க. சரி சரி, எல்லாம் வெளியில போங்க, நான் அத்தை கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன். அருண், அத்தை கிட்ட பேசிட்டு நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நிலாவை ரூம் கூட்டிட்டு வா. சரிங்கப்பா. கிளம்புங்க, 2 பேரும் போங்க. ஐஷு, பூஜா, நீங்களும் தான். பாருங்கண்ணே, இந்த பசங்க எப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு. தங்கச்சி, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காதம்மா. நேத்தே பூஜா என்கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விவரத்தையும் சொன்னான். எனக்கு நிரஞ்சனை பிடிச்சிருக்கு, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்படுறேன்னு. நிலாவை அருணுக்கு கட்டினாலும் சரி, விக்னேஷ்க்கு கட்டினாலும் சரி, எனக்கு பிரச்சனை இல்லை. பாதி சொத்து நம்மளுக்கு வந்துடும். மீதி எது நிரஞ்சனை வச்சு பிடிக்கலான்னு நினைச்சு யோசிச்சுட்டு இருந்தேனேம்மா நைட்டெல்லாம். அதனாலதான் நான் காலையில புறப்பட்டு வந்தது. இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா என் பிள்ளைங்களுக்காக இப்போ வந்திருக்கேன். நம்ம பிள்ளைங்களாம் வசதியாக வாழ்ந்தா நம்மளுக்கு தானே நல்லது. நம்மளை விட அவங்கள பார்த்து சந்தோஷப்பட யார் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனால் இந்த பசங்க அது புரியாமல் அவசரப்பட்டு முடிவெடுத்து அங்கே சொல்கிறேன் இங்கே சொல்கிறேன்ட்டு பிரச்சனை பண்ணி வச்சிருதுங்கண்ணே. அதுக்கு தான் இன்னைக்கு கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓப்பனாக எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. நீ வந்துட்டல, இனிமேல் பசங்களுக்கு கொஞ்சம் அறிவு சொல்லி கொடு. சரிம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ இருமா தங்கச்சி, நான் போய் குளிச்சுட்டு வந்து அப்புறமா பேசுறேன். சரிண்ணே. அருண், விக்னேஷ் 2 பேரும் நல்லா கேட்டுக்கங்க. இன்னைக்கு சாயந்தரம் நிரஞ்சனுக்கு பூஜாவை கேட்கலான்னு இருக்கேன். அவ பொம்பளை பொண்ணு, அதனால நான் தான் போய் பேசணும். ஆனா நீங்க ஆம்பளை பசங்க, நிலாவை உங்களுக்கு பிடிச்சாதான் பொண்ணு தருவாங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? நீங்க பாட்டுக்கு உங்களுக்குள்ளேயே சண்டையை போட்டுக்கிட்டு இங்க சொல்லணும் அங்க சொல்லணும், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம்னா ஒன்னும் நடக்காது. ஒவ்வொரு விஷயத்தையும் பொறுமையாதான் பண்ணணும். அவசரப்பட்டனா எந்த ஒரு விஷயமும் நடக்காது. நேத்து பூஜா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, நிரஞ்சனை எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நீங்க வந்து மாப்பிள்ளை கேளுங்கன்னு. கொஞ்சம் பொறுமையா இருமா, இப்ப என்ன அவசரம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டோன்னு சொன்னேன். கிருத்திகா கிட்ட நிரஞ்சன் பேசிட்டு இருக்கான்ப்பா, அதனால எனக்கு பயமா இருக்கு, நீங்க வந்து உடனடியா கேளுங்க அப்படின்னு சொல்லி அவ தான் ஃபோன் பண்ணி வர வச்சா. உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு யோசிச்சு தானடா நான் இந்த ஊருக்கே வந்து நின்னேன். இந்த ஊருக்கே வரக்கூடாதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த ஜென்மத்துல இந்த ஊர் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாதுன்னு நினைச்சேன். என் பிள்ளைங்களுக்காக நான் இப்ப வந்திருக்கேன். ஆனா நீங்க ஒத்துழைக்க மாட்டீங்களே, உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறீங்களாமே. அத்தை சொல்றா. சித்தப்பா, நாங்க சண்டைலாம் போட்டுக்கல. இவன் நிரஞ்சன் கிட்ட போய் சொல்றேன்ட்டு பூஜா எங்க கிட்ட சொல்லிட்டே இருந்தா. நாங்க தான் அவசரப்படாதன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கு தான் பூஜா கோச்சிட்டு மூச்சு தூக்கி வச்சிருந்தா. என் லைஃப் தானே போகுது, உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவ கோச்சிக்கிட்டா. ஆமாப்பா, நிரஞ்சன் கிட்ட சொல்ல போறேன்னா அதை தடுத்து தான் வச்சிருந்தோம்.
சரி நான் வந்துட்டேன்ல, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உங்களுக்குள்ள தயவு செஞ்சு சண்டைலாம் போட்டுக்காதீங்க. அருண், நிலா வர சொன்னியா? வர சொன்னேன்ப்பா. மாமா யார் அது? அப்பா, நிலா வந்துட்டா. மாமா நீ நீ என்ன என்ன தெரியலையா? நல்லா பார்த்து சொல்லு. நீ நீ யாரு? நான் தாண்டா நிலா, உன்னோட வருங்கால மருமக. சித்தப்பா, என்னாச்சு உங்களுக்கு?